யாரம்மா கண்டவங்கன்னு சொல்றீங்க? இவங்க உங்க மருமக, இது உங்க பேரன். இவங்களே கண்டவங்கன்னு சொல்றீங்க? சரி, உங்க மருமக மேலதான் ஏதோ கோபம். இது இப்ப பிறந்த குழந்தை, நாளைக்கு உங்க பேர் சொல்ல போற வாரிசு. அத பாக்கணுங்கிற ஆசை கூட உங்களுக்கு இல்ல? ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நீ என்னடா பெரிய இவன் அட்ட நடுவுல புந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க? போடா, போய் உன் வேலையை பாரு. ஏய், இந்த வாடா போடான்னு பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட, அப்புறம் இது ஆஸ்பத்திரின்னு பார்க்க மாட்டேன், உன்னை பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். என்னடா, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஏய், உன் மனசு என்ன பெரிய ராணி நினைப்பா? நீ பாட்டுக்கு எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பா, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணுமா? உன்கிட்ட திட்டு வாங்குறக்க எங்க வீட்டுல என்ன பெத்து போட்டிருக்காங்க? மரியாதையா பேசு. நேரம்டா, எனக்கு நேரம். உன்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு நேரம். ஏமா, யாரம்மா இவரு? இதோ இந்த விடியாமூஞ்சி இருக்கால, அவளோட தங்கச்சி அந்த அழுமூஞ்சி விஜய் இருக்கால, அவளோட புருஷன் கோபி. ஓஹோ, நீங்க தான் அந்த கோபியா? ஏன் மிஸ்டர் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? ஏங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்கிறோம், நீங்க தேவையெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு என்னைய பார்த்து இப்படி கேக்குறீங்களா? ஹலோ, அந்த சிவசாமியும் ரமேஷையும் உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கலான்னு என் லாயர்ஸ் மூலமா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஏன் அனாவசியமா உள்ள புது காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஓஹோ, என்ன ஓஹோ? நாளைக்கு அந்த ரமேஷ் மறுபடியும் பிரச்சனை பண்ணா என்ன பண்ண முடியும்? ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க போல இருக்கே. மாணிக்கத்தையும் சந்தோஷம் வேல்ல எடுத்தவன் நான். அந்த ரமேஷ் பையல தலை தூக்க விடாம 5-6 வருஷம் உள்ள தள்ளி இருப்பேன். நீங்க அர்த்தம் கெட்டத்தனமா உள்ள புந்து குட்டையை குழப்பி விட்டுட்டீங்க. உங்களை யார் இந்த பிரச்சனையில தலையிட சொன்னது? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாமா, உங்க அளவுக்கு எனக்கு தெரியாதுதான். எங்க கூட்டு போறாங்க? ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. மாணிக்க நான் பார்க்கணும்னு வச்சீங்க, பார்த்துட்டீங்க. டியூரசெல் பேட்டரிகள் 2 மடங்கு நீடிக்கும். இது உங்களுக்கு அதிக சேமிப்பை தரும். வாடு வாடு, மெதுவா மெதுவா, பார்த்து வா, பார்த்து வா. வா, இந்தாங்கய்யா, இந்த பைய கொஞ்சம் பின்னால வச்சுங்க. மதுவாடா, எங்க இடிச்சுக்க பாரு, மதுவா. அப்படிதான். பவனி, வா, முன்னால வந்து உட்கார். சரிப்பா. நீ அலர்குளம் போயிட்டு வா. இல்லைங்க, நான் இங்கே இருக்கேன். பரவாயில்ல, போயிட்டு வா. வேணாங்க, நான் உங்க கூட வந்துடுறேன். இங்க பார், உன் மூடே சரியில்லை, ஏதோ அப்செட் ஆன மாதிரியே இருக்க. அதனாலதான் சொல்றேன், ஊருக்கு போயிட்டு வா. அங்க உன் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க, போனேன்னா உனக்கு ரிலாக்ஸா இருக்கும், குழந்தைகளையும் பாத்துட்ட மாதிரி இருக்கும். நான் கார்மெண்ட்ஸ்க்கு லீவ் போட்டு அலர்குளத்துல ஒரு நாள் தங்கி இருந்து உன்னை அழைச்சிட்டு வரேன். போதுமா? கிளம்பு. ஏய், அதான் கோபியே சொல்லிட்டார்ல, இன்னும் என்ன யோசனை? வா விஜி. விஜி, நீ வந்தா எங்களுக்கு உதவியா இருக்கும். கிளம்பு விஜய், உட்காரு. வாங்க பாப்பா. வா விஜி. அப்ப நான் கிளம்புவா. வர மாப்பிள்ள. வாங்க வாங்க. வரமாமா. ரவி, வேணாங்க. என்ன லீலாவை என்ன சொன்ன? என்ன விஷயம்? அவர் கேக்குறாருல, வாயை திறந்து பதில் சொல்லேன்டா. மறுபடியும் வேதாள முருங்கை மரத்துல ஏறின மாதிரி ஏறிட்டியா? ஏண்டா, என்ன பிரச்சனை? அடிச்சியா அவள? திட்னியா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னால? கேட்கறதுக்கு நேரடியா பதில் சொல்லனா பாத்தியா? ராத்திரி உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றது இருக்கட்டும், அவ ஏதாவது சொன்னாலா? அவ எதுவும் சொல்லல. அவங்க அப்பாவோட கிளம்பி போயிட்டா. என்ன, போயிட்டாளா? ஆமா, போற வரைக்கும் எதுவும் சொல்லல. போற போக்குல ஒரு பொய்யும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அந்த சனிங்களோட சேர்ந்து அவளும் போயிட்டாளா?
என்ன எதுன்னு விசாரிக்காம வாழ்த்தி வழி அனுப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து என்ன குறுக்கு விசாரணை பண்றீங்களா? உங்களுக்குள்ள என்னடா தகராறு சொல்லுடா. கேக்குறேன் பதில் சொல்லடா. மறுபடியும் அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சியா? என்ன இத்தனை நாள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? இப்பதான் அவனோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. டேய், அவளை கேட்டா உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சுங்கற, உன்னை கேட்டா அவ லட்சணம் தெரிஞ்சு போச்சுங்கற. என்னடா உங்களுக்குள்ள தகராறு சொல்லுடா. ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா மருமகன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தீங்க. நான் செய்யறதா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இப்ப நான் காட்டுற விஷயத்தை பாத்தீங்கன்னா காரி துப்புவீங்க. என்னங்க இந்த கன்றாவிய பாருங்க. 2 பேரும் ஜோடி போட்டுட்டு நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு ஒண்ணும் பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன லூசா? ஏதுடா அது? எப்படி கிடைச்சது? எப்படி வந்தா என்ன? 2 பேரும் ஒராசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நிக்கிறாங்களே, இது என்ன பொய்யா? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. ஏதுடா அது? என்ன டேய், இது அழகர் குளத்துல அவங்க வீட்ல இருந்து எடுத்தேன். ஏன்டா? நீ மனுஷனாடா? டேய், ஒரு குடும்பத்துல நல்லது கட்டத்துல ஒன்னா கலந்துக்கிட்டு சேர்ந்து எடுத்த போட்டோல அந்த பொண்ணு அவளும் இருக்கிறத தனியா எடுத்து எல்லாரும் பண்ணி வச்சு இப்படி கொச்சப்படுத்தி அசிங்கமா பேசுறியே, அந்த பொண்ணு இத பார்த்து எப்படி மனசு துடிச்சிருக்கும்? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. அவளும் இதே தான் சொன்னா. 2 பேர் சேர்ந்து வச்ச மாதிரி ஒன்னையே சொல்றீங்களா? இத்தனை பேர் நிக்கிற போட்டோல இவங்க 2 பேர் மட்டும் ஒட்டிட்டு ஒராசிட்டு இப்படி நின்னுட்டு இருக்காங்களே, இத பாத்துட்டு என்ன கொஞ்சம் சொல்றீங்களா? வெட்கப்படுறேன்டா, ரொம்ப வெட்கப்படுறேன்டா. ஏய் பெருமாள், வாட்டர் ப்ரூஃபிங் ஒரு பெரிய டெக்னிக்கல் வேலை. பெயிண்ட் கூட ஒரு வேளை செவத்துல புட்டி அடிச்சீங்கன்னா அப்போ அது அதுக்கு தான் உங்களுக்கு தேவை டாக்டர் ஃபிக்ஸிட் ரூஃப் சீல். இதன் இலாஸ்டோமேரிக் கோபி போஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருப்பா. அப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காருப்பா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. ஆமா ஆமா, இந்த டாக்டர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அடிக்கடி ரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. போஸ் ஏற்கனவே ஒரு சோம்பேறி, இதுல வேற தனியா ரெஸ்ட் எடுக்கணுமா? அதான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தானே. சகல சோம்பேறித்தனத்தை பத்தி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏமாமா, அவரே அடிபட்டு இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்காரு. அவரை போய் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லடா கோபி, போஸ நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்ட. இப்படி அவன் லாங் லீவ் எடுத்தானா உனக்கு தானே கெட்ட பேரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் உடனே வேலைக்கு வரேன்னு சொன்னாரு. நான் தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். நினைச்சேன் நீ ஒருத்தன் சகலையா கிடைச்சது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வசதி. ஏன் கோபி உங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது வசதியா இல்லையோ? அத மட்டும் சொல்ல மாட்டீங்களே? டேய் அம்மாவாசை, ஏன் அடிக்கடி பின்பாட்டு பாடுற? கொஞ்சம் சும்மாரு. விஜயங்க ஊருக்கு போயிருப்பால. ஆமா, ஊருக்கு போயிருக்கா. நான் தான் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சேன். ஏண்டா இது என்ன வீடா இல்ல லேடிஸ் ஹாஸ்டலா? அவ என்னமோ அப்பப்ப கோச்சிக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறதும், நீ என்னமோ யாரையுமே கேட்காம அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதும், இதுதான் குடும்பத்துக்கு லட்சணமா? ஏமாமா, அவன டூருக்கா போயிருக்கா? அவங்க அப்பா வீட்டுக்கு தானே போயிருக்கா? டூருக்கு தான் அனுப்பி வைக்கிறது, போயிட்டு வரட்டுமே. ஏண்டா கோபி, இப்ப எதுக்காக திடீர்னு அங்க அனுப்பி வச்ச? ஏக்கா, நானும் நீ சரோனி 2 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. போசன அடிபட்டு கிடக்காரு. 3 பேரையும் பாத்துக்கிறதுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லது. நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். இதெல்லாம் தப்பா? அப்படியே அழகர் குளம் போய் அந்த குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருந்துகிட்டு கடகண்ணிக்கு போயிட்டு வர வேண்டியதானே? ஏன் நீ மட்டும் போகல? மாப்பிள்ள ஏன் இவ்வளவு கேள்வி பண்றீங்க? கோபி செஞ்சது தப்பு. ஆமாமா, கோபி என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியாது. ஏன் கோபி பத்தி ஆளாது பேசிட்டு இருக்கீங்க? மாமா சொல்ற தப்பா என்ன? சரி விடுங்கப்பா, எல்லாரும் நான்சென்ஸா பேசிக்கிட்டு. யாராவது ஒருத்தர் ஆக்கப்பூர்வம் பேசுறீங்களா? வந்துட்டாரியா கூண்டுகளே, இவ்வளவு நேரம் உள்ளே அடைஞ்சு கிடந்த அப்படியே இப்ப சம்மனை இல்லாம ஆஜராகிறாரு. டேய் மலைக்கல்லா, நான் உன்கிட்ட பேச வரல. கோபி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா. சொல்லுங்க. நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. எவ்வளவோ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நாம தான் இன்னும் வளராம அப்படியே இருக்கும். விறகடுப்புல சமைச்சிருந்தீங்க, நீங்க கேஸ் அடுப்புல எவ்வளவு உயர்ந்திருக்கீங்களா? இதே வளர்ச்சி தானே? டேய், உனக்கு தெரியாத சமாச்சாரத்தை பத்திலாம் நீ பேசாத. என்னென்ன விஷயம்? கோபி, நான் பண்ண போற பிசினஸ் விஷயமா வெளியே நிறைய மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சரியான கம்யூனிகேஷன் இல்லாம நல்ல வாய்ப்பெல்லாம் தட்டி போகுதுப்பா. அடடா, என்னென்னமா சொல்றானப்பா? மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நிறைய பேர் என்கிட்ட கன்சல்டேஷன் வராங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. வந்தாக்கா கிச்சனுக்கு அனுப்பி வைக்கிறேன். மாப்ள என்ன மேட்டர்னு சீக்கிரம் சொல்லிரு. அப்புறம் இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நாங்க பொறுப்பு இல்லப்பா. அதான் நான் சொல்ல வரல. ஆனா சொல்லதான் மாட்டாங்கற விஷயத்த சொல்றா. வளவலன்னு இருக்காம். ஜோ மிட்டாய், வளவலன்னு பேசுறத பத்தி நீ என்கிட்ட சொல்றியா? மணி அடிக்கிற மாதிரி விஷயத்தை தெளிவா சொல்றேன் பாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு டெலிபோன் தேவை, அதான் மேட்டர். என்னன்னு திடீர்னு போனுக்கு நின்னு பேசுறீங்க? திடீர்னு இல்லப்பா, பல நாள் யோசனை. இப்ப விஜய் ஊர்ல இருக்கா.
உங்ககிட்ட ஆசையா பேச நினைக்கிறேன். போன்றத பேச வசதியா இருக்குல்ல. உங்களுக்கு போன் வேணும்னா போன் வேணும்னு சொல்லுங்க. இதுல எதுக்கு தேவையில்லாம என்ன விஷயம் உள்ள இருக்கிறீங்க? உனக்கு வேணாம்பா. திடீர்னு ராஜா ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போய் சமைச்சு வைங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. அடேங்க அப்பா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் உருப்படியா பேசிருக்கீங்க. தேங்க்யூ. டெலிபோன் உபயோகத்தை பத்தி இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்காக நீங்க ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்க வேண்டாம். டீ கொடுத்துருல, போய் வேலையை பாரு. கோபி, இந்த வீட்டுல மாடர்ன் தாட்ஸ் நிறைய என்கிட்ட இருக்கு. அதை செயல்படுத்தக்கூடிய பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்கு. உடனடி கனெக்ஷன் பேப்பர்ல போட்டிருக்கான், சீக்கிரம் அப்ளை பண்றேன். போன்ங்கிறது முக்கியம்தான். அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்பா என்ன அப்துல் கலாம் டே பேச போறாரு? செலவு ஜாஸ்தி ஆயிடும். நல்லா யோசிச்சு முடிவு. கோபி, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வெளியில 4 பேரை பாக்குறோம். இதான் எங்க போன் நம்பரு. போன் பண்ணுங்க சொன்னா நம்ம கௌரவமா இருக்கும்ல. அப்படியே அந்த பில்லை நீங்களே கட்டிட்டீங்கன்னா ரொம்ப கௌரவமா இருக்கும்ல. சகல பில்லு கட்டுறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்குமே உரிமை கிடையாது. குழாய் வரி, கரண்ட் பில்லு, கார்பரேஷன் வரி இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒட்டுமொத்தமான குத்தகையை நான் கோபிகிட்ட விட்டேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறாள, அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கோபிக்கு நான் உரிமை கொடுத்துருக்கேன். என்னோட பரந்த மனசு என்னன்னு கோபிக்கு தெரியும். போன் வாங்க சொல்லி சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை. பில்லு கட்டுறது கோபியோட உரிமை. அடுத்த வகாசல மஞ்சள் குடிக்கிறேன்னா மச்சானுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஏண்டா உனக்கு போன் வேண்டாமா? ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. அது ஆகா, அரசியல் இருக்க வேண்டியங்களா இந்த வீட்டுல இருக்காங்கயா. ஐயோ இதோட விட்டுருங்க, போன் வரும் அவ்வளவுதான். I feel like இந்த போஸ் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா? காலையில டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ரவி, என்ன அண்ணனுக்கு எப்படி? வாங்க போய் பாப்போம் ரவி. ஓயா நீயும் குடும்பமும். மாணிக்கம் ஒருத்தர் அடிபட்டு மேல 207ல பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 207 அங்க இருக்கு. இந்த லாஸ்டா? செல்வம், செல்வம், செல்வம். அண்ணே, செல்வம் ஏண்டா என்னம்மா? எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கடா போயிட்ட இத்தனை நாளா? உங்க அண்ணனோட நிலைமை பாத்தியா? சாரிம்மா, என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ். என்னன்னு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு? செல்வம், என்னன்னு அது இப்படி போட்டு அடிச்சு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? எங்கடா போயிட்டேன் அண்ணே? தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கண்ணே. இப்படி எல்லாம் ஆகும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. ஒரு போனாவது பண்ணக்கூடாது. எங்க தாண்டா இருந்த? இல்லண்ணா, ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் நானே நேரில் கிளம்பி வரலாம் தானே இருந்தேன். செல்வம், நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட. இங்க உங்க அண்ணன் பொழைச்சது மறு பழப்புடா. இவ்வளவு நாள் கண் முழிக்காமலே இருந்தா. எங்க இவன் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிடுவானோன்னு நான் பயந்தே போயிட்டேன். எங்க இவன் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிடுவானோன்னு நான் பயந்தே போயிட்டேன்டா. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. என்ன ஆயிராது? இன்னொரு 4 அடி சேர்த்து அடிச்சிருந்தா எல்லாமே ஆயிருக்கும். கொஞ்சம் லக் இருந்துச்சு, அதோட நல்ல ட்ரீட்மெண்ட் வேற. பொழைச்சுக்கிட்டேன். செல்வம், கடையை திறக்கவே இல்லடா, மூடிய கடை. ஐயோ, கடையை பத்தியெல்லாம் நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்கண்ணே. முதல்ல ரெஸ்ட் எடுங்க. நான் தான் வந்துட்டல, வீடு கடை எல்லாத்தையும் மேல் நான் பாத்துக்கிறேன். செல்வம், எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டு நீங்க 2 பேர் மட்டுமே ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு நீ பாட்டுக்கு வெளியூர் போயிட்ட. இவர் வேற கண்ணு முழிக்கல. பெரிய ஹாஸ்பிட்டல், நிறைய செலவு, திண்டாடி போயிட்டோம். சரி விடுங்க, அதை பத்தியே பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? எப்படி சமாளிச்சீங்க? நீ எங்க இங்க வந்த? என்னம்மா இதெல்லாம்? மா நிர்மலா, மாத்திரை எல்லாம் சரியா கொடுத்துட்டியா?
ஏய் நான் உன்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அங்க பேசிட்டு இருக்க. என்ன நிர்மலா அதெல்லாம்? வெளியே போ முதல்ல. என்ன வெளியில போ சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. ஜாஸ்தி பேசாத. ஏன் அண்ணா, இது ஏன் குடும்ப விஷயம். நீ யாரு? ஓஹோ, உங்க அண்ணன் போலீஸ்ல மாட்டினாரு, அடிபட்டு ரோட்ல கடந்தாரு, இத்தனை நாளா உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இத்தனை பிரச்சனை நடந்தப்போ எங்க போனீங்க? நீங்களா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்க? அப்பெல்லாம் ஆள் அட்ரஸே காணோம். இப்ப மட்டும் தம்பின்னு பெருசா உறவை கொண்டாடிட்டு வர்றீங்க. கஷ்டத்துல பக்கத்துல இருக்கணும். இப்ப என்ன பெரிய தம்பி? இப்ப பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சு, போலீஸ் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆஸ்பத்திரியில உங்க அண்ணன் கண்ணை திறந்துட்டாரு. கரெக்டா இப்ப வந்து என்ன வெளியில போ சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது பாரு, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேற விதமா என்னால பதில் சொல்ல முடியும். இருந்தாலும் உன் கூட சரிசமமா பேசவோ அவமானப்படுத்தவோ நான் விருப்பப்படல. ஏன் தெரியுமா? சமயத்துல நீ செஞ்ச உதவி, தேங்க்ஸ். அதுக்காக உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்னால இந்த ஜென்மத்துல ஏத்துக்க முடியாது. என் அண்ணனுக்காக நீ செலவு பண்ண பணம் எவ்வளவுன்னு சொல்லு. பைசா பாக்கி இல்லாம தூக்கி எறியறான், வாங்கிட்டு இடத்த காலி பண்ண. அம்மா, என்னம்மா இது? உங்க பையன் இவ்வளவு தூரம் பேசுறாரு, நீங்க அமைதியா இருக்கீங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு அனுபவிப்பீங்க. ஆமா, அங்க பாரு, லீலா தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. ஏய், என்ன லீலா, ஏன் இப்படி தனியா நின்னு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இல்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொல்லு? ஒண்ணு இல்லக்கா. ஏய் மழுப்பாத. நேத்து ராத்திரி நீ பெட்ரூம்ல இருந்து அழுதுட்டு வந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல சரோ, அந்த ரவி யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு